வணக்கம். இன்றைக்கி வல்லாரைக்கீரை வச்சு ஒரு துவையல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரையை வந்து இந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு இலை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 3 தடவைக்கு மேலே நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இது மட்டும் எடுத்துட்டு தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு இது மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது 2 நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா பொரிஞ்சு இது பொன்னிறமாக வந்தது. இது கூட வந்து 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாயை லேசாக வறுத்து விடுங்க. நல்லா வறுக்கட்டும். ரொம்ப கருகிடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினமே இது கூட ஒரு தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 இன்ச்சு அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினது. இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவல் கிடையாது அப்படின்னா கால் மூடி அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ தேங்காயை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரையை சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். அடி எதுவும் பிடிக்கிற மாட்டே இருந்ததுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாத பிறகு தான் நம்ம அரைக்க ஆரம்பிக்கணும். நல்லா ஆறட்டும். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி சாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி சாரில் மாற்றி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்பூன் வச்சு அடிக்கடி கிண்டி விட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்படி நீங்கள் அரைக்கும்போது 1 வாரம் வரை கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஆனால் எடுக்கும்போது 1 ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.